ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீரான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பைரி டே அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது இந்த எக்ஸ்பைரி டே அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் கேள்விப்படும் போது இது நீங்கள் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன், சரிங்களா, இதில் தான் நீங்கள் இந்த வார்த்தையை அதிகமாக கேள்விப்படுவீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எக்ஸ்பைரி டே அப்படின்னா என்னன்னு தெரியணும். அண்ட் எக்ஸ்பைரி டே இஸ் த லாஸ்ட் டே தட் ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட்ஸ் சச் அ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கேன் பி ட்ரேட் ஆன் த மார்க்கெட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு ஷேரை பை பண்ணுவீங்க, சரிங்களா. நீங்கள் இந்த ஷேரை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை இன்ட்ராடே இருக்குது, லாங் டேர்ம் இருக்குது. இன்ட்ராடே அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே வாங்குகிற ஸ்டாக்கை நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம லிவரேஜ் பயன்படுத்தியிருக்கணும். நான் ஏன் இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகக்கூடாதான்னு கேட்டால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், சரிங்களா. என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ட்ராடேயில் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா லாங் டேர்மாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இன்ட்ராடேக்கு 5ல் ஒரு பகுதி அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இங்கே ஸ்டாக்கோட வேல்யூ பாருங்களேன், எஸ்பிஐ என்னை பொறுத்த மட்டும் 770 இருக்குது, சரிங்களா. நீங்கள் வெறும் 154 ரூபா பே பண்ணாலே போதும். ஆனால் இதை லாங் டேர்மாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா, இன்ட்ராடேயில் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் ஃபுல் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதே போல் இதில் என்ன கிடையாது அப்படின்னா, இன்றைக்கி அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஆப்ஷனில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பைரி டே அப்படின்னு இருக்கும் நீங்கள் எடுக்கிற கான்ட்ராக்டை பொறுத்தது, சரிங்களா. இப்போது அந்த கான்ட்ராக்டில் டேட் கொடுத்துருக்கோம். அந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஷேரை அந்த பர்டிகுலராக அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாட்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா. அந்த லாட் சைஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அது என்னங்கிறது நான் இதில் சொல்ல போகிறேன், சரிங்களா. அந்த லாட்டை வாங்கிட்டு இண்டெக்ஸில் ட்ரேட் இருக்குது. அதாவது 2 விதமாக ட்ரேட் இருக்குது. நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுவீங்க, சரிங்களா, இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுவீங்க. அப்போ இண்டெக்ஸில் பண்ணும்போது என்ன இருக்குது, நெஃப்டி, பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி, மிட் கேப், இதிலலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுவீங்க. இதில் கான்ட்ராக்ட் இருக்கும், சரிங்களா. இதில் வீக்லி கான்ட்ராக்ட்லாம் இருக்கும், சரிங்களா. ஒவ்வொரு வாரமும் எக்ஸ்பைரி ஆகும் ஒரு டேட்டில். அது என்னங்கிறது அதில் மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸ்டாக்கில் பண்ணும்போது மந்த்லி கான்ட்ராக்ட் தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மந்தோட எட்ஜ் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் இன்னொரு கேள்வி வரும், சார் அந்த கான்ட்ராக்டை நான் இன்றைக்கி நான் வாங்கிட்டு எனக்கு லாபம் கிடச்சிருச்சு விற்றுக்குன்னு நினச்சா விற்றுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் இந்த மாதிரி இன்ட்ராடே லாங் டேர்ம் போட்டு குழப்பம் இல்லாமல் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஸ்லோகமாக இருக்கும், சரிங்களா. இப்போது நீங்கள் நார்மலாக இப்போ மேஜராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பேங்க் நெஃப்டி அப்படிங்கிறது தான் அதிகமாக கேள்விப்படுவீங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், பேங்க் நெஃப்டி 50,478 இருக்குது, சரிங்களா. இப்போ இதனுடைய கான்ட்ராக்டை நீங்கள் எடுங்க, ரவுண்ட் ஃபிகராக எடுத்துப்போம், சரிங்களா. 51,500 அப்படின்னு ஒரு ரவுண்டு ஃபிகராக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே கான்ட்ராக்ட் ஷோ ஆகுது பாருங்கள், சரிங்களா. இப்போது இதுதான் கான்ட்ராக்ட், சரிங்களா. இந்த அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் இதுலேயும் சார்ட் இருக்கும். பட் இந்த சார்ட்டை வச்சு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. இதில் ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்குது. அதை நான் இப்போ தொடர்ந்து நான் பேசுகிறேன். ஸோ இதில் டேட்டு கொடுத்துருக்கு பாருங்கள், 19, 9ஆம் தேதி, 16ஆம் தேதி, 23ஆம் தேதி அப்படின்ட்டு இருக்கா. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. அப்போ என்ன ஆகும், 9ஆம் தேதிக்குள்ளே கான்ட்ராக்ட் இன்றைக்கி 7ஆம் தேதி நடக்குது, சரிங்களா. நீங்கள் 7ஆம் தேதி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 9ஆம் தேதி வரைக்கும் இதை நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா. 16ஆம் தேதி கான்ட்ராக்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 16ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம். இதில் இப்போ நான் 1ஆம் தேதி இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இப்போது இந்த 16ஆம் தேதிக்குள்ளே கான்ட்ராக்ட் இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் 16ஆம் தேதி வரைக்கும் தாராளமாக வைக்கலாம், சரிங்களா. இது 3 இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், சரிங்களா. 3 மாதம் வரைக்கும் தான் இந்த கான்ட்ராக்ட் இருக்கும், சரிங்களா. அதனால் இந்த மந்த்தை வச்சுட்டு நான் அடுத்த ஜனவரி எடுக்கேன் அப்படிலாம் இல்லை. 3 மாதம் தான் கான்ட்ராக்ட். அடுத்தடுத்து இந்த வீக் முடியவும், இந்த 9ஆம் தேதி முடியவும் இது க்ளோஸ் ஆயிரும், சரிங்களா. அடுத்து நீங்கள் இதை பார்க்க முடியாது, அதை கவனித்துடுங்க. அப்போது இதில் என்ன அப்படின்னா, இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, நீங்கள் பேங்க் நிஃப்டியை கணிக்கிறது தான் விஷயம், சரிங்களா. இப்போ பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பேங்க் நிஃப்டி மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கணும். பேங்க் நிஃப்டி மேலே போகும் அப்படின்னு நீங்கள் சரியாக கணிச்சிட்டிங்க அப்படின்னா காலை பை பண்ணணும். இல்லை இது கீழே தான் சரியும், இந்த 50,600க்கு மேலே போகும்னா காலை பை பண்ணணும். இல்லை 50,000 அதுக்கு கீழே போகும் அப்படின்னா புட்டை நீங்கள் என்ன பண்ணணும், பை பண்ணணும். குழம்பிட வேண்டாம், சரிங்களா. என்ன சார் ரெண்டுமே பை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா,
நல்லா நீங்கள் ஒரு புரிதலோடு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி எடுத்திருக்க கான்ட்ராக்ட் வந்து அவுட் ஆஃப் த மணி, சரிங்களா? நான் 51,000 எடுத்திருப்பேன். இது அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸ்பைரின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே போதுமானது தான், சரிங்களா? இதில் வந்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி, அட் த மணி, இந்த மணி, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட், மொத்தம் 3 பாயிண்ட் சொன்னல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த புரிதல் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடணும், சரிங்களா? மார்க்கெட் மேலே போகும்னா கால் பை, சரிங்களா? இந்த பேங்க் நிஃப்டி கீழே சரியும் அப்படின்னா புட்டு பை. உங்களுடைய ட்ரேடு எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, கான்ட்ராக்ட் எடுத்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்டில் போய்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவீங்க. அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டர்லைனிங் அசட்டுன்னு சொல்கிறது எது அப்படின்னா இந்த பேங்க் நிஃப்டி தான், சரிங்களா? இந்த கான்ட்ராக்டில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இது வேல்யூஸ் இருக்கும், இந்த வேல்யூஸ் எடுத்து செக் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், இங்கே நிறைய பேர் பையராக தான் இருப்பாங்க. ஏன்னா பை பண்ணால் கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்கும், சரிங்களா? இந்த லாட் சைஸ் வந்து 15, சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் வாங்குறதுக்கு இன்ட்ராடே கிளிக் பண்ணிடாதீங்க எப்போதுமே. ஏன்னா இதில் உங்களுக்கு இன்ட்ராடேயில் கிளிக் பண்ணி ஓவர் நைட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுக்கு கேபிட்டல் எதுவுமே தேவை கிடையாது மாற்றுறதுக்கு. பட் எப்போதுமே இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓவர் நைட் முன்னாடி தான் உங்களுக்கு லிவரேஜ் இருந்துச்சு, இப்போம்லாம் அது எதுவுமே கிடையாது. அதனால் ஓவர் நைட்டில் கிளிக் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், சரிங்களா? இதெல்லாம் லாட் சைஸ்ன்னு இருக்கும் 15, 30 அப்படின்னு ரவுண்டு ஃபிகராக நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னல, அதாவது நீங்கள் பையிங் தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, சரிங்களா? ஆனால் இதுக்கு கேபிட்டல் ரொம்ப கம்மி தான். செல்னு பண்ணிங்க அப்படின்னா இங்கே கேபிட்டல் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் காட்டும். இதே லாட் சைஸ் தான், சம்மந்தமே இல்லாமல் காட்டும், சரிங்களா? 1 lakh நியர்பை 1 lakh 1.5 lakh இருந்தால் தான் நீங்கள் செல் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காலை பை பண்ணுவீங்கல்ல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணும், மார்க்கெட் மேலே போகும்போது கால் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும்ல, புட்டை நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அதனால் ப்ராக்டிஸ் வந்த பிறகு, ஆப்ஷன் வந்த பிறகு இதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்புறமா உங்களோட எஃபர்ட்டை எதில் கொடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்க்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க. என் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறதே வந்துட்டு ஆப்ஷன் பையிங் நல்லா கற்றுட்டு ஆப்ஷன் செல்லிங்க்கு இமீடியட்டாக வாங்கன்னு சொல்கிறது தான், சரிங்களா? அடுத்து 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? இதில் பேங்க் நிஃப்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆப்ஷன் தான், சரிங்களா? ஆப்ஷன் செயின் அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் வந்துட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு குழப்பம். அதாவது காலுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, புட்டுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. கால் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது காலுக்குள்ளது, இந்த ரைட் சைடு இருக்கிறது புட்டு. பிஇ சிஇ அப்படின்னா, பிஇனா புட்டு புட்டு யூரோப்பியன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சிஇனா கால் யூரோப்பியன் அர்த்தம், சரிங்களா? யூரோப்பியன் மெத்தட், அது நம்ம அங்கேருந்து காப்பி பண்ணக்கூடிய மெத்தட், சரிங்களா? இப்போது இந்த 1, 2, 3, 50,000, 50,500 வரைக்கும் தொட்டுட்டு வந்திருக்கு. மேலேருந்து பாருங்கள், அப்படி குறைஞ்சிட்டே வந்திருக்கும், சரிங்களா? இதெல்லாம் கால் ஆப்ஷனும் தொட்டுட்டு வந்துருச்சு. அதனால் இந்த மணி அட் ப்ரெசென்ட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா அட் த மணி, அது காலுக்கும் சேம் தான், புட்டுக்கும் சேம் தான். அவுட் ஆஃப் த மணினா இங்கே மேலே இந்த 50,700, 51,000 இதெல்லாம் தொடவே இல்லை, இதெல்லாம் அவுட்டில் இருக்குது. அதனால் இது அவுட் ஆஃப் த மணி. இந்த காலை மனப்பாடம் பண்ணிட்டேன்னா புட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுக்காகவே இந்த ஒயிட்டை கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம காலுக்கு தொட்டுட்டு வந்துச்சுல, இதெல்லாம் இங்கே அவுட் ஆஃப் த மணி புட்டுக்கு. அதனால் இந்த புரிதல் மட்டும் சீக்கிரம் வந்துடணும். அட் த மணிங்கிறது சேம் தான். இங்கே உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த அவுட் ஆஃப் த மணி சொன்னால ஒயிட்டில் அடிச்சிருக்கிறது வந்து அவுட் ஆஃப் த மணி, எல்லோவில் இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த மணி அப்படிங்கிறத மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் சமயத்தில் இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போதுமே உங்கள் ப்ராக்டிஸை பையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும் இனிஷியலாக, பட் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக போயிடும். அதனால் 1 வீக் இது என்ன அப்படிங்கிறத சர்ச் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இது ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது ஈஸியாகிடும், சரிங்களா? இன்னொன்று நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எங்கேயும் இந்த விஷயம் பண்ணாமல் எது பண்ணாலும் நீங்களே பண்ணுங்கள். சின்ன அமௌண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் போனாலுமே இனிஷியலாக 3 மாதம் ப்ரொபோசிஷன் பீரியட் அப்படின்னு இருக்கும். அதுபோல் தான் இதுவும் உங்களுக்கு ப்ரொபோசிஷன் பீரியட் தான். ஒரு 3 மாதம் பணமே போடாமல் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிறதுல எஃபோர்ட் போடுங்க. நிறையா அக்கௌண்ட் இருக்குது, சரிங்களா? அதாவது ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேடிங் பண்ண வாங்கி விற்கிற மாதிரி அதிலே அக்கௌண்ட் இருக்குது. டம்மியான அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.